எப்பயாவது அப்படியே கொஞ்சம் பொழுது போலன்னு வச்சுக்கங்க. இந்த ஹாட்ஸ்டார்ல குக் வித் கோமாளி ஏதாவது ஒரு எபிசோடு எடுத்து பார்க்கறது வழக்கம் வந்து. சும்மா அப்படி போவோம். அது ஒரு மாரி ஜாலியா அது இருக்கும் வந்து. அது இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இந்த குரோஷி அவர் அப்படியே உட்காந்துட்டு சொல்லுவாரு. இந்த நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு. அதில நீதின்ற இடத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படியே கொஞ்சம் ஒரு க்ளோஸ்ல காமிப்பாங்க. காமிச்ச உடனே இந்த நீதிக்கு வந்து இந்த ஒரு முகத்தை ஒரு 10 செகண்ட் உத்து பார்க்க முடியுமா? அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுடுவாங்க. அது ஆடியன்ஸ் மத்தியில அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு. அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. நாம ஏதோ சொல்லல. இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஹையஸ்ட் ஹைடெக் சமையல்காரனா அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. அவருக்கு புகழுக்கு மேலே புகழ சேர்த்தது வந்து குக் வித் கோமாளி. இப்படி ஒரு ரேஞ்சில் இருந்தவரை கொண்டு போய் எங்கேயோ சேர்த்தது. இன்றைக்கி அம்பானி வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும், கமலுடைய விக்ரம் படப்பிடிப்பு தளமாகட்டும், எங்கே வேணாலும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜருடைய சமையல் மனம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த சமையல் மனம் எந்த அளவுக்கோ, அந்த சமையல் புகழ் எந்த அளவுக்கோ, அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியும் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே உண்டு. இந்த சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த குக் வித் கோமாளி சம்மந்தமாக சில பேர்லாம் சோஷியல் மீடியாவிலலாம் போட்டிருந்தாங்க. ஏங்க அவர் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது வந்து தனிமனித ஒழுக்கம் சம்மந்தமான ஒரு பழி, இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்ல, இன்னும் அந்த டிவியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ரோக்ராமில் இன்னும் இருக்கார் அப்படின்ட்டு அவங்க ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்து ஏற்கனவே ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு முன்னே நினைக்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒய்ஃப் நான் தான் 2வது ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி இந்த ஜாய் காஸ்டியூமர் அப்படி உள்ளே வந்து ஃபோட்டோலாம் போட்டு பெரிய அதகலமாகி, என்னையா இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு நபர் மேலே இவங்க சொல்கிறாங்களேன்னு அந்த ஃபோட்டோ ஆதாரம்லாம் உண்மை தான். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது எதிர்த்தரப்பில் இருந்து இல்லை இதுங்க இந்த ஃபோட்டோலாம் வந்து மாப்பிங் பண்ணுதுங்க, இதெல்லாம் சும்மா உருவாக்கப்பட்டதுங்க, இதெல்லாம் ஏஐங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லையா, அந்த தரப்புலேருந்து ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு. சைலண்ட் ஆனவுடனே மொத்த பேரும் அப்படி கிளம்பிட்டாங்க. அது ஏன்னா ஒரு பெண்ணிற்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின் பொழுது எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்னங்க வந்து இது மாதிரி வந்து தனி மனித ஒழுக்கமாக இருந்தவர், அவர் சமையலில் பெரிய வல்லுனர், இவர் வந்து இப்படி வந்து ஒரு முதல் மனைவி இருக்கும் பொழுது 2வது மனைவி எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம், விவாகரத்து பண்ணாமல், இது இந்திய சட்டத்தில் கிடையவே கிடையாது. அதே வேளையில் வந்து ஏன் அவன் வீட்டு ஜன்னலில் நீங்கள் எட்டி பார்க்குற, அவன் பெட்ரூம் ஏன் இது பண்ணுற, நீ அவன் வீட்டு கதவை ஏன் தட்டுற அப்படின்னு பல பேருடைய கூக்குரலும் ஒரு பக்கம் இருந்தது. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, யாரோ இந்த தெருவில் நடந்து போகிற ஒரு சாதாரண நபர் ஒரு 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, டைவர்ஸ் பண்ணிட்டாரு, தனி மனித ஒழுக்கத்தை மீறிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதை யாருமே பேச போகிறதில்ல, கடந்து போயிட்டே இருப்பாங்க.